வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு காட்டன் சுடிதார் வந்து பெரிய கடைகள்லாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்கோட மாடல் நெக்கு வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நமக்கு கை வந்து ஒட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் கை உங்களுக்கு துணி வந்து பத்தாமல் ஒட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து தைச்சோம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்பயும் போல் உள்பக்கமாக கொடுத்து லைனிங்கை வந்து ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். கழுத்து வந்து வெட்டலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து வெட்டாமல் தைச்சிக்கோங்க. ஏன்னா மாடல் கழுத்து போட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அது. இப்போ 2.5 வந்து நமக்கு வந்து அகலம். அதை வந்து நடுவில் சென்டர் பாயிண்ட் குறிச்சிட்டு, இந்த சைடு 2.5 அந்த சைடு 2.1 குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே சென்டர்லேயும் அதே மாதிரி 5.5 இன்ச்சு 5.25 இன்ச்சு வரும் ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் இது. இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா வந்து நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு கழுத்து வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். சுற்றி வந்து நமக்கு தேவையான முதல்ல வந்து நமக்கு தேவையான வளைவை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த வளைவு வந்து எந்த இடத்துல வரையணும் கேன்வாஸ் அப்படின்னா, நமக்கு தைச்சது போக மீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் வரையணும். இதில் வந்து 2.1 குறிச்சிக்கோங்க. பக்கத்தில் வந்து நீங்கள் பாந்தளவு தையல் போடுறதா இருந்தால் பாந்தளவுக்கு குறிச்சிட்டு அங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த வளைவை வெட்டி எடுத்துக்கிறணும். நம்ம நார்மலாக வெட்டுற இதில் வெட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து தையல் வந்து கேன்வாஸில் போட மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் தையலுக்கு போக நமக்கு ரெடி அளவு என்ன அளவோ அதை வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணியும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அயன் பண்ணாமல் நீங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முனியில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு கேன்வாஸ் வந்து அப்படியே நிற்கும். நழுவாமல் நம்ம கழுத்தில் வந்து அப்படியே தைக்கலாம். அதுக்காக தான் இந்த முனியில் வந்து நான் கேன்வாஸில் ஒரு தையல் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் துணியில் வந்து இந்த கேன்வாஸில் தையல் போட மாட்டோம். அதனால தான் இதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா, சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து நல்லா கிராஸாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு தடவை நல்லா கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வளைவு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த வளைவுலலாம் துணி வந்து ஒரு துணிக்கு மேலே ஒரு துணி ஏறி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு நெளிவு சுழிவு நீங்கள் தைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படணும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கொதவு போட்டு தான் மடித்து தைக்கணும். இந்த மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சென்டர் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெளிப்பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ அப்படியே வந்து கழுத்துலையும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இடத்துல மட்டும் மேலே வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக குண்டு பின் கண்டிப்பாக குத்தணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் தைக்கலாம். நகண்டுருமோன்னு ஒரு பயம் இல்லாமல் தைக்கலாம். பாருங்கள், சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கேன்வாஸில் தையல் போடாமல் கேன்வாஸை ஒட்டி கீழே வந்து தையல் போடணும். இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் பாந்தளவுக்கு துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம கொதவு போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து அப்படியே வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா, உள்ளுக்கு அந்த இடத்துல கழுத்து பகுதியில் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஈஸியாகவும் தைக்கலாம் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் 4 தையல் போடுறேன். அதாவது 1/4 இன்ச்சுக்கு அடுத்தடுத்து வந்து நான் 4 தையல் போடுறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், வந்து கழுத்து வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பெரிய பெரிய கடைகள்லாம் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கேன்வாஸ் வைக்கும்போது வச்சு அடித்தோம்னாலே அதில் ஒரு அழகு தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. தையலும் 4 தையல் போடவும் நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாடல் வரைஞ்சி நான் எப்பயும் போல் பேக் சைடுக்கு அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆஃப் பால் என்கிட்ட வந்து இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு 2க்கு 2 இருக்கிற மாதிரி, அதாவது 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி கூட துணி எடுத்துகிட்டு அந்த இதை வந்து கட்டி எப்பயும் போல் ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே வச்சு அடிச்சிடுறேன். இது வந்து நண்டுக்கால் மாற்றாம தான் நான் வச்சு அடிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு அடிக்கும்போது நம்ம வந்து அந்த மெயின் பீஸில் வச்சு அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா, நம்ம என்ன மெஷர் வச்சோமோ அந்த மெஷர் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கழுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சொருகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகண்டுக்கிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து நான் சொன்னேன். நானுமே வந்து நான் அடித்ததுக்கப்புறம் தான் வச்சு பார்த்தேன். அது இதில் இருக்க ஃபினிஷிங் வந்து அதில் கிடைக்கல. அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா, நல்லா சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி சென்டராக கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து பின்னு குத்தி எடுத்துகிட்டு கரெக்டாக அதே மாதிரி நம்ம முனியில் வந்து அந்த கேன்வாஸை ஒட்டி ஆனால் கேன்வாஸில் தையல் விழுகாமல் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதே அதே மாதிரி பாந்தளவு வெட்டி எடுத்துகிட்டு நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. அந்த சதுரமாக மூளை வருது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலலாம் ஒரு கட் வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் கொடுத்திங்கன்னா தான் அது வந்து நல்லா கத்தி கணக்காக நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அப்படியே நிற்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம். இதே அதே மாதிரி தான் 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் 2 தையலை போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து நண்டுக்கால் வந்து மாற்றுறேன். நண்டுக்கால் வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு இப்போ ஒரு மெத்தட் வந்திருக்கு.
அந்த ஸ்க்ரூ அந்த வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம நார்மல் நீடில் ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த ஒத்தனை நடுக்கலையை வந்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அடிக்கடி வந்து பைப்பிங் வரும், இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிற மாதிரி வரும். நூல் பைப்பிங்கெல்லாம் வச்சு தைச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒத்த நண்டுக்கால் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த இதை வந்து நட்டை வந்து வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே வந்து நமக்கு வந்துடும். நண்டுக்காலை வந்து மாட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு இது மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது தைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட்டு கழுத்து. அடுத்து வந்து ஷோல்டர் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தே அடிச்சுக்கிறேன். ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணலை, 1/4 இன்ச்சு சேர்த்தே அடிச்சுக்கிறேன். போக போக வந்து கை பகுதிக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பிசுற பின்னாடி மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓவர்லாக்லாம் போடுறதில்ல. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கை இந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 தட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு கட்டிங் பண்ண போக மிச்சம் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சுடிதார் டாப் வந்து இந்த மாதிரி நீள் வட்டத்தில் வர, அதாவது கோடு வந்து நேராக வர்ற மாதிரி இருக்கும். கை வந்து நம்ம குறுக்க வச்சோம்னா உயரமும் பத்தாது, நெட்டு தான் வரணும். அதனால் வந்து வேறு வழி இல்லை. நான் என்னென்னு யோசித்தேன்னா ஒரு பைப்பிங் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மாடல் மாதிரி ஆயிரும். அப்படின்றக்காக நான் வந்து நூல் பைப்பிங் எடுத்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த நூல் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கரபாகத்தை கரெக்டாக வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி ஒரு அடி அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்காது, பைப்பிங் வச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஆஃப் கை தைக்கலாமா, ஆஃப் கை தைச்சாலும் குறுக்கு வந்து தையல் வந்து அந்த கோடு வந்து குறுக்க வந்துடும் மாடலு. அதாவது மேல் பாட்டு வந்து நமக்கு நெட்டு கோடாக வருது. இது வந்து கை வந்து குறுக்க வருது. அப்போ பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையுமே குட்டை கையாக இருக்கும். இவங்க எனக்கு வந்து ஃபுல் கை தான் வேணும், பொண்ணு வந்து அப்படி தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை. அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டு தெரியாத அளவுக்கு பைப்பிங் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் உள் வளைவு வெட்டிக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வரும். அதாவது டெய்லரிங் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வந்து ஒன்று துணி பத்தாமல் போயிடும், இல்லாட்டி தெரியாமல் வெட்டிடுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில மெத்தடெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம மாடலாகவே மாற்றிடலாம். இப்போ நான் வந்து துணி பத்தலைன்றதுனால இந்த மாடல் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் கையை வந்து நம்ம அந்த பைப்பிங் வந்து வச்சதுனால கரெக்டாக வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த தையல் ஷோல்டர் தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் நகண்டுருச்சுன்னா அது வந்து அசிங்கமாக போயிடும். அதனால் வந்து கரெக்டாக ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு வந்து அடிச்சுக்கோங்க. இல்லை இது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து, அதாவது அந்த ஷோல்டர்கிட்ட அந்த பைப்பிங் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருந்து அடிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி அந்த சைடு ஒரு தடவை அடிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கை வந்து மேலே வந்து ஒரு பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஒரு பாந்தளவு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது உள்பக்கம் வச்சு மேல் பக்கமாக திருப்புறேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கை கொஞ்சம் டார்க்காக பட்டி வச்சது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து நம்ம பேண்ட்டு துணியும் கொடுக்கலாம். ஆனால் பேண்ட்டு துணி வந்து எனக்கு ஒரு லைட்டு சந்தன கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கலரில் அதை ஜாயின் பண்ணோம்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுன்றனால நான் கொடுக்கல. கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக சைடு வந்து நம்ம அந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து சைடு அடி அடிக்கும்போது அந்த கை வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா இது காட்டன் பீஸு, நம்ம லைனிங் வேறு கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு 2 பக்கமும் மடிச்சுட்டு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நான் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் கை. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, தையலே தெரியாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் அதே மாதிரி அடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதையும் அதே மாதிரி தான் கீழே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா 1/2 இன்ச்சு மடிப்பெல்லாம் கொடுக்குறாங்க, அது வந்து இந்த அளவுக்கு நீட்டு உங்களுக்கு இருக்காது. இப்போ அதையுமே எப்படி அடித்து திருப்புறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து முனி வரைக்கும் அடிச்சுட்டு நேராக வந்து அந்த முதல்ல தைச்சோம் பார்த்திங்களா, அந்த பீஸும் இப்போ நம்ம வைக்க போகிற பீஸும் கரெக்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சைடில் வந்து நேராக வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் அந்த இது வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்த வந்து கொஞ்சம் பார்த்து ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முனியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரு 2 தையல் போட்ட மாதிரிக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நடுவில் சென்ட்ரு எப்படி அந்த கட்டிங் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நிற்கணும்.
இப்போ அடுத்ததையும் நான் சொல்கிறேன். அதை வந்து எவ்வளோ தெளிவாக வந்து இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து ஒரு 2 1/2 இன்ச்சு தான். எதுக்காக இந்த இது அப்படின்னா, நமக்கு வந்து அளவு நைட்டி அளவு டாப்பு கொடுக்கும்போது வந்து அவங்க எனக்கு வந்து இறக்கம் வந்து சொல்லலை. நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 இன்ச்சு இறக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு யோசித்து தான் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த பேண்ட்டு துணி பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். இந்த கலரை வந்து நம்ம வேறு வழி இல்லை, இந்த கலர் தான் கொடுத்தாங்கன்னு அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நான் வந்து இந்த கலரை ஒரு 2 1/2 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதை எப்படி வந்து நான் 1/2 இன்ச்சை வந்து இறக்கம் கொடுக்குறேன்னு பாருங்கள். கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். அதாவது உள்பக்கமாக வச்சு தான் அடித்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பிட்டு பின்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே மடிப்பை கொடுத்து நம்ம மேலே ஒரு பாந்தளவு மடிச்சுக்கிட்டே இப்படி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது மேலே வந்து பட்டி பெருசாகவும் இருக்கும், உள்ளுக்க வந்து நமக்கு 1/2 இன்ச்சு வந்து இறக்கம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து வெட்டிட்டீங்க, கொஞ்சம் இறக்கம் கொடுக்க சொல்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இதே கலர்லேயும் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், பட்டியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வந்து இப்போ அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு மேலே பார்க்குறதுக்கு மாடலும் வச்சாச்சு, 1/2 இன்ச்சு நமக்கு இறக்கமும் கிடச்சிருச்சு. தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. தச்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயர் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போ கயர் கொடுத்துருக்கேன். அதை நான் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 2 சுடிதார் நான் சொன்னேன் பார்த்திங்களா, 2 டாப்பு, அந்த 2 சுடிதாரும் இந்த ப்ளூ கலர் சுடிதாரும் அதோடு சேர்ந்தது தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.